இப்போ கரண்டா பண்ண ஒரு ஒர்க் KHN RK. ரஜினி சார் கூட ஒரு அஞ்சாவது படம் கண்டினியூஸ் ஒர்க் இருக்கு. கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டேன். அவருக்கு என்னோட ஒர்க் தெரியும். ஆனால் கமல் சார் படங்கள் நிறைய வந்துச்சு. ஓகே. நிறைய இது ஆனால் நான் பயத்திலேயே வந்து ஐயோ கமல் சாரா, ஏன்னா ஏதாவது ஒரு ஆமாம் அந்த ரெண்டு பேரையும் வந்து அந்த நடந்து வர ஸ்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை எடுக்கிறேன். ஏன்னா சார் ரெடி சார் ஆக்ஷன் அப்படின்னும் போது அந்த ரெண்டு பேரும் நடந்து வராங்க பாருங்க. நான் கிளிக் பண்றேன், ஆனால் நான் அங்கே இல்லை. ஸோ எடுத்தோடனே கமல் சார் வந்து பார்த்துட்டு ரஜினி சார் பாருங்க அப்படின்னாரு. ரஜினி சார் ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபரா நீங்க நெல்சன் சார் கூட ஒரு கண்டினியூஸ் டிராவல். நெல்சன் கோலமாவு கோகிலா, டாக்டர், ஜெயிலர் 1, ஜெயிலர் 2. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிற்றரசு சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். ரெட் நூல் நேயர்களுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன். சார் நான் ஆஃப் கேம்ல ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த மேட்டர் தான். சின்ன வயசுலனா, சின்ன வயசு இந்த சென்ஸ் வயசை நான் மென்ஷன் பண்ணல. அது டிவிஸ்ல பார்க்கும்போது நம்ம அந்த எழுத்து பார்ப்போம். எனக்கு அதுல பெருசு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யார் யார் என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு அப்படி இருக்காங்க. அது சொன்ன மாதிரி நிழற்படம்ல நான் உங்க பேரையும் ஸ்டில்ஸ் ரவி சார் அப்படின்னு அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதோட இன்ஸ்பிரேஷனா ஒரு லாங் ஃபாலோ பண்ணி ஒரு இன்டர்வியூ. நிறைய கதைகள் இருக்கு, நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாஸ்டாலஜி மெமரிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை பத்தி பேசலாம் தான். நாங்க கேமரா பின்னாடி இருந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு பின்னாடி ஒரு கண்ணு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. அதை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஏன்னா எப்படி போயிட்டு இருக்குங்கிறது தெரியும். ஸோ அந்த கேப்ல கொடுத்ததுக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன். பட் நீங்க கூப்பிடுற டைம்ல கொஞ்சம் ஒரு 2 நாள் கேப் கிடைச்சிச்சு. அதனால சார் இப்போ நிறைய நாஸ்டாலஜி மெமரிஸ் இருக்கு, அதை பத்தி பேசுவோம். பட் இப்போ கரண்டா பண்ண ஒரு ஒர்க், பயங்கரமான ஒரு ஒர்க், KHN RK நெல்சன் அவரோட டைரக்ஷன்ல, அதை இந்தியன் சினிமாவே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு கான்செப்ட்ல படத்துல அந்த ஒரு ஒரு ஜாயினா இருக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நாள் நீங்க தான் சார் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ள கூப்பிட்டோன்னு அது எப்படி இருந்தது? ஆக்சுவலா இப்போ இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எனக்கு ரைட்ஸும் இல்லை சொல்றதுக்கு. அந்த ஒரு அந்த மெமரி இருக்கு, அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது சொல்லாம இருக்க முடியவே முடியாது. ஏன்னா நம்மளும் வந்து இப்போ என்ன ரிலீஸ் ஆயிருக்கோ அதை பத்தி மட்டும் தான் பேசணும். ஆமா. இப்போ என்னன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம பிறக்கும் போதே அவங்க 2 பேருமே சூப்பர் ஹீரோஸ். ஸோ அந்த ஹீரோஸ் வந்து இன்னுமே வந்து லைம் லைட்ல இன்னும் டாப்லயே இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ற ஒரு டைம், அந்த டைம்ல நம்மளும் அந்த செட்ல இருக்கோம் அப்படின்றது வந்து பெரிய விஷயம். பட் என்னென்னா இது வந்து ஒரு கம்பெனி பெர்மிஷனோ இல்லை டேரக்டரோட இது இல்லாமல் நம்ம கதை எதுவும் சொல்ல முடியாது. பட் அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அவங்கள 2 பேரையும் வச்சு ஒரு எடுத்த ஒரு மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது லைஃப்பில் அதாவது நான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு ஓகேடா இந்த ஃபீல்டில் வந்ததுக்கு திருப்தி அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம ஃபீல் அது. அது இல்லாமல் ரஜினி சார் கூட ஒரு அஞ்சாவது படம் கண்டினியூஸ் ஒர்க் இருக்கு. கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டேன். அவருக்கு என்னோட ஒர்க் தெரியும். ஸோ அவருக்கு ரொம்ப கம்ஃபர்ட். ஆனால் கமல் சார் படங்கள் நிறைய வந்துச்சு. ஓகே. நிறைய இது, ஆனால் நான் பயத்திலேயே வந்து ஐயோ கமல் சாரா, ஏன்னா ஏதாவது ஒரு ஆமாம், ஏன்னா இல்லை கமல் சார் ரொம்ப இதாக இருப்பாங்க, ரொம்ப இதாக பார்ப்பாங்க, பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. ஆமாம். அதனால அப்படி சொல்லியே ஐயோ கமல் சார் படமா, ஐயோ மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லியே நிறைய விட்டுருக்கீங்க. ஆமாம், எனக்கு வந்துச்சு நிறைய படங்கள் வந்துச்சு. ரவிக்குமார் சார் படங்கள் வந்துச்சு. KS ரவிக்குமார் சார் கூப்பிட்டார். அப்போ ஜீவா சார் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் போக முடியல. அதுக்கப்புறமா இருந்தாலும் வேற பிஸியில் போவோம். ஆனால் ஒர்க் பண்ணணும்னு பயங்கர ஆசையை விட அவரோட ஃபேன். ஏன்னா சின்ன வயசுல அப்படியே இருக்கும் அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, அப்படியே கமல் சார் மாரியே பண்றேன், அப்படியே கமல் சார் மாரி இருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லும் போது நமக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்ற இன்னொன்று. ஸோ அந்த 2 பேரையும் வந்து அந்த நடந்து வர ஸ்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை எடுக்கும்போது நான் அந்த இடத்துல இல்லை, நான் எங்கேயோ போயிட்டேன். சார் ரெடி சார் ஆக்ஷன் அப்படின்னும் போது அந்த 2 பேரும் நடந்து வராங்க பாருங்க. நான் கிளிக் பண்றேன், ஆனால் நான் அங்கே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இன்ஸ்டால பார்ப்போம்ல, சோல் எங்கேயோ போயிடும். ஸோ அங்கே நிற்கிறதே பெரிய விஷயம். என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி 2 பேரும் இன்னும்
அந்த ஃபயராக இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ எடுத்தோடனே கமல் சார் வந்து பார்த்துட்டு ரஜினி சார் பாருங்க அப்படின்னாரு. ரஜினி சார் ஓகே சூப்பர் அப்படின்னாரு. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு ஸ்டில் நீங்கள் 2 பேரும் ப்ரொஃபைலில் பார்க்குற ஸ்டில், அந்த ஒரு ஸ்டில் ஒன்று நீங்கள் ஷேர் பண்ணிருந்த ஸ்டில், அந்த ஃபுல் இருக்குது. ஃபுல் இது நீங்கள் இது வந்தது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இதில் வந்து 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு ஸ்டில் ப்ரொஃபைலாக இருக்கும். ஆமாம். அது வந்து அப்படி லீடிங் லைனாக அந்த கரெக்டாக இருக்கும். எக்ஸலண்ட் அப்படின்னாரு கமல் சார். அப்பா, அதுதான் நமக்கு அவார்டு. ஏன்னா பயந்துட்டு இருந்தீங்க. ஆமாம். ஸோ அப்போது நம்ம வேலையை கரெக்டாக பண்ணால் பயப்பட வேணாம், யாருக்குமே இது பண்ண வேணாம். அந்த சின்சியாரிட்டியாக அந்த கரெக்டாக இருந்தாங்க. இல்லை என்னும்போது தான் அந்த பயம் எல்லாமே நமக்கு வரும். ஓகே, அந்த இடத்துல கரெக்டாக இருந்துச்சு. பட் சரியான ஒரு மெமரி. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட டைரக்டர் நெல்சன் சாரும், அப்புறம் நம்ம செண்பகமூர்த்தி சார், அவங்களோட ரெஜைன் மூவிஸ். ஸோ அவங்க பெர்மிஷன் கொடுக்கல, அவங்க என்ன கமிட் பண்ணலைன்னா நான் அது இது அவங்க யாரும் ஒரு பெரிய ஆளை வச்சு எடுத்துருக்கலாம். ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு இல்லை இவர் எடுத்தா ஓகே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அந்த இது கொடுத்தாங்க. ஸோ எனக்கும் அது வந்து இவ்வளோ வருஷம் வந்ததுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரா நீங்க நெல்சன் சார் கூட ஒரு கண்டினியூஸ் டிராவல். நெல்சன் கோலமாவு கோகிலா, டாக்டர், ஜெயிலர் 1, ஜெயிலர் 2, நெக்ஸ்ட் படமும் அவரே சொல்லியிருக்காரு. பீஸ்ட் மட்டும் பண்ணல. ஓகே. ஸோ என்னோட ஃப்ரெண்டு பண்ணாங்க. ஓகே, அது கோலமாவுல தான் கண்டினியூ ஆச்சு. கோலமாவு எனக்கு அது ஆக்சுவலி ஒரு இது இருக்கு. எனக்கு அந்த நெல்சன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது நயன்தாரா மேம். ஸோ 2 நாள் ஏதோ ஷூட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அது செட் ஆகலை. அப்போது சிட்டுவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் சார் கிட்ட இவர் நல்லா ஒர்க் பண்ணுவார். ஏன்னா மேமோட ஒரு 6 படம் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பில்லா முதற்கொண்டு எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பில்லா, ஏகன், ஆரம்பம், கொலமாவு கோகிலா. அது கொலமாவு கோகிலாவுக்கு தான் இது கூப்பிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதால் தான் அப்படியே நெல்சன் சார் கூட அப்படியே கொலமாவு கோகிலா பண்ண. அதுக்கப்புறம் டாக்டர் சாரே கூப்பிட்டாங்க. ஸோ அப்படியே ஜெயிலர். அப்போ சொன்னாங்க இந்த இது வந்து ஒரு ஃபோட்டோஷூட் அண்ணா மானக்ஷான்னு ஒருத்தர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் நிறைய கிரேட் ஃபோட்டோகிராஃபர். அவரை ஏதோ பேர் சொன்னாங்கண்ணா விஜய் சார். ஓகே சார், எதுவும் சொல்லிடாதீங்க, நான் அடுத்த படம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நானும் இது பண்ணிட்டேன். ஸோ ஜெயிலர் கூப்பிட்டாங்க, கண்டினியூவாக போய் ஒர்க் பண்ணுது. ஓகே சார். இப்போ நீங்கள் அந்த சொல்கிறீங்களா அந்த மூமெண்ட்டு கிளிக் பண்ணேன், அதாவது அந்த KHNRK கிளிக் பண்ணேன், அந்த மூமெண்ட்டை நானே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்க எவ்வளவு அட்மைர் பண்ணீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்ப நாங்க ஆன் கேம்ல பார்த்தது விஷுவல் பண்ணி சார் இது ரஜினி சார் பிக் பண்ணாரு, அப்ப இது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபன்னா அவனுக்கு கொண்டு போனது. நீங்க செட்ல ஒரு ஆஃப் கேம்ல பிஹைண்ட் தி சீன்ஸ்ல பார்க்கும்போது அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல இல்ல சும்மா சில் பண்ற டைம்ல அந்த ஸ்பெட்ல 2 பேரும் பேசிட்டு அது அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அது பார்க்கும்போது ஏன்னா நீங்க அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நீங்க கேண்டிடா சம்திங் ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மூமெண்ட் எவ்வளவு செரிஷா. அவங்க வந்து நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போவோம். அவங்க வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க லவ்வர்ஸ் மாதிரி இப்போவுமே 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. ஸோ அந்த க்யூட்னஸ் அந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது அவங்க தான் அது கீழே அவங்களுக்குள்ள அந்த ஈகோ இல்லை, நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள் அப்படின்றது இல்லை. அவங்கள பற்றி நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த லெவலில் இருக்காங்க. ஸோ இன்னும் அதுக்கப்புறமா வந்து ஒரு விஷயம் சொல்லணும். இப்போது நம்ம ஸ்டில் எடுத்துகிட்டு ஆக்ஷனில் தான் மேக்ஸிமம் எடுப்போம். ஓகே. சில இது வந்து நமக்கு எடுக்க முடியாது, ஏன்னா கேமரா இருக்கும். ஒரு சின்ன இடத்துல ஒரு 100 பேர் சுற்றிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளால எடுக்க முடியாது. சிலது வந்து கரெக்டாக அந்த கேமரா பொசிஷனில் எடுத்தால் தான் நமக்கு அந்த ஸ்டில் கரெக்டாக வரும். ஸோ நிறைய இடங்களில் கேட்குறதுக்கே இதாக இருக்கும், அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ தெரியும். நான் ஒன்றுமே இல்லை, இப்படி ரஜினி சார் இது பார்த்தா ஸ்டில் வேணுமா அப்படின்னு கேட்பார். அந்த ஒரு இதுல இருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும், அந்த கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஓகே இதுக்கு ஏன்னா அப்போ வந்து லோ லைட்டு ஃபிலிம் அவங்க அந்த ஷார்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டில் கொடுத்து அவங்களுக்கு அது பழக்கம். அப்போ கமல் சார் சொன்னார், நீ வந்து ஆக்ஷன்லேயே எடுக்கிற, பட் அப்போல்லாம் ரெடின்னொடனே நாங்கள் அப்படி நடக்க இப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்னு அதை பண்ணி காமிக்கிறாங்க. ஓகே. அப்போ லோ லைட்டில் இருக்கும். ஸோ ஆக்ஷன்னொடனே நாங்கள் ஸ்லோ மோஷன் நடக்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி காமிக்கிறாங்க அவங்க. ஸோ ஆமாம் சார் கரெக்ட் சார் அப்படி. ஏன்னா இதில் வந்து லோ லைட்டு இப்போ வந்து ஏன்னா டிஜிட்டல்ன்றதால நிறைய நமக்கு அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. ஸோ அதனால நான் அந்த ரோல் கேமரால இருந்தும் வந்திருக்கேன், டிஜிட்டல்ல இருந்தும் வந்து கூட சொல்லுவாங்கல்ல. இப்போ இந்த படம் வந்ததுல கமல் சார் ரஜினி சார் பண்ணதுல அதில் பொண்ணுங்கள்லாம் ஏஐல பண்ணாங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றாங்க, அது இது உண்மையா பொய்யான்றதுலேயே அந்த இது போயிடுது, ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால இன்னொருத்தரோட கஷ்டமும் இதுவும் அதில் தெரியாமல் போயிடுது.
அதே நேரத்தில் இப்போ ஏஐ வந்ததால் நிறைய பேருக்கு வேலையும் போகுது. அந்த இப்போ ஒரு வேர்ல்டில் இப்போ வந்து வார் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கறதே நமக்கு டைம் இல்லை, இதாகுது, அதுலேயே டைம் போயிடுது. ஸோ அதனால் உண்மை கூட மறைக்கப்படுது. இப்போ ரோலில் இருக்கும்போது நிறைய ஆக்ஷன்லேயே அப்போது நான் வந்து மோகன்லால் சார் படம் ஃபஸ்ட்டு, அப்போது அந்த நிறைய பேர் கேமரா இப்போ லோ ஷட்டர் போனால் இந்த 15, 18 அதுலெல்லாம் நாங்கள் எடுப்போம். ஸ்டாண்டு கூட இருக்காது. அப்போது இப்போ படங்களில் வந்து நான் சொன்னேன், நீ கேட்கல அப்படின் போது அங்கே ஒரு இது பாஸ் கொடுப்பாங்க, ஸ்டில் எடுக்கிறதுக்கு. இல்லை அவங்க நம்ம பேசிகிட்டு இருந்தால் கூட நம்ம பேசுவோம் இல்லையா, பேசி முடிச்சோடனே ஒரு செகண்ட் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அப்போது அந்த ரிகர்சலில் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஓகே இல்லைன்னா இந்த விரல் இப்படி டபுளாக தெரியும், சின்ன மொமெண்ட் கூட. ஏன்னா லோ லைட்டு, லோ ஷட்டர், லைட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இதுலேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் ரிகர்சல் பார்த்துட்டே இருப்போம். நம்ம ஒரு குட்டி மூமெண்ட் கூட இல்லை, பக்கத்துலேயே நின்னாலும் அந்த ரிகர்சல் பார்த்துட்டு இந்த டயலாக்ல இங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க, இப்போ இதில் நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஒரு நாள் ஷூட் பண்ணுறதா நாங்கள் ஒரு படத்துக்கே ஷூட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி அதான் அப்போ ஒரு ஃபிலிம் ரோலில் வந்து ஒரு 30-36 ஸ்னாப்ஸ் தான் இருக்கும். சரி, ஒரு 50 ஃபிலிம் ரோல் தான் நாங்கள் அது படத்துக்கே எடுப்போம். அப்படி பார்த்தா கூட ஒரு 1500-2000 தான் இருக்கும் மொத்த படத்துக்கு 50 ரோல் தான் இருக்கும். இப்போ ஆனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அடிக்கிறாங்க, கடன்னு அடிச்சுட்டே இருக்காங்க. என்ன எடுக்கிறாங்க என்ன எதுன்னு தெரியாது. ஸோ அதுவும் நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் எத்தனை எடுத்துருப்பீங்க சார்? KHRK இது போயிட்டு இருக்கோம். அது ஏன்னா அது எனக்கு வந்து எவ்வளோ மூமெண்ட் இருக்கு. எனக்கு 10 ஷாட் எடுத்தாலும் என்னால் சும்மா இருக்கவே முடியாது. இது சூப்பராக இருக்கு. ஏன்னா அதில் ஒரு இது நமக்கு மாட்டும். அதனால குட்டி மொமெண்ட் கூட மாட்டோம். அப்போ வந்து ரோல்லாம் கம்மி கிடைக்காது. இன்னும் 100 ASA தான் இருக்கும். 400 ASA போனால் அது 800, 1200 ரேஞ்சில் இது ப்ரைஸு. ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல வந்திருக்கோம். அவங்க கூட நம்மளும் டிராவல் ஆகி இன்னும் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களும் வந்து அந்த டைம் பார்த்துருக்காங்க, இந்த டைம் பார்த்துருக்காங்க. ஆமா அது எப்படி அடாப்ட் ஆகுறாங்க சார்? அது உங்களுக்கு நீங்க 2 பேரும் பாத்தீங்க ஆன் ஸ்பாட்ல. இப்போ நீங்க சொல்றீங்களே உங்களோட அந்த ஸ்டில் ஒரு மெமரி ஒன்று சொல்றீங்க, அந்த ஃபிலிம்ல ரோல் எடுத்ததுக்கும் டிஜிட்டல் எடுத்ததுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் நீங்க அவங்கள பார்த்துருப்பீங்க, அவங்களும் சேம் கைண்ட்ல ஃபிலிம் ரோல்ல இருந்து கேன்ல இருந்து அப்படியே டிஜிட்டல் ஃபார்மேட்ல மாறி. ஆமா, இப்போ எப்படி அடாப்ட் ஆயிருக்காங்க? அதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, கமல் சார் சொன்னார் இல்லையா, அப்பெல்லாம் நாங்க ரோல் எடுக்கும்போது வாக்கிங்னா நடந்து வர மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன் பண்ணுவோம், அப்போ ஷூட் பண்ணுவாங்க. இப்போ என்ன வேணாலும் கொஞ்சம் ஷட்டரை வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஆக்ஷனோட காமிச்சாரு. ஸோ அவர் பேசுனதே கமல் சார்லாம் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஒரு 2 நாள் ஷூட் பண்ண விஷயம் இருக்குல்ல, ப்ரோமோ இது. பட் அது வந்து ஆக்சுவலி நான் இன்னும் கமிட் ஆகல. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்து என்ன கட் பண்றாங்களா தெரியாது. பட் அது மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட். லைஃப் டைம் உண்மையாகவே லைஃப் டைம். அது என்னை விட என்னோட ஒய்ஃப் வந்து நான் சொன்னேன் 2 பேரையும் வச்சு நான் ஷூட் பண்ணேன் அப்படின்போது அவங்களுக்கு அந்த ஹாப்பி வந்து சொல்லவே முடியாது. அவங்க அழுதுட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே ஓகே நீ பண்ணிட்ட. ஒரு சில பேர் என்ன, நான் ரஜினி ஃபேன், நான் கமல் ஃபேன் சொல்லி வீட்டில் அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டி வைக்கிறது. ஆமாம், இப்போ நம்ம தான் அதை எடுத்த ஃபோட்டோஸே 2 பேரை வச்சு நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது ஆமாம், அது ஒரு பெரிய ஒரு இதுதான் எனக்கு ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு அந்த இதில் நெல்சன் அவரோட பழக்கத்தை பற்றி சொல்லுங்க, எனக்கு அவரோட இந்த ட்ராவல் பற்றி எனக்கு சொல்லுங்க சார். நெல்சன் சார் வந்து பெஸ்ட் டைரக்டர். ஆக்சுவலாக அவருக்கு என்ன வேணுமோ அதை பக்காவாக யாரோடைய இதுவும் இல்லாமல் மனசு நோக்காமல் அதை கரெக்டாக கேட்டு வாங்குறதுல பெஸ்ட். ஓகே, இல்லை அவர் வேலையை அவர் பார்த்துட்டு ஜாலியாக எப்போவுமே செட்லேயும் சரி, அவர் காமெடியாக நிறைய ரஜினி சார் அவரெல்லாம் ரொம்ப ஒரு அப்பா பையன் மாதிரி காமெடி பண்ணி ஸோ அது அவரும் ரசிப்பாங்க. ஓகே, ரஜினி சாரும் அவர் பண்ணுற விஷயங்களை ரசிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே அது ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட்னு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதில் தான் இன்னும் அப்படியே போயிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.